ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிரிக்கெட் ஆடுறீங்க, ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து இந்த டென்னிஸ் போடுறாங்க, நிறைய கிரிக்கெட் சில பேருக்கு வந்து தெரியாது. ஃபீல்டிங் செட்டப் வேணும் தெரியும், அவங்க நெல் அந்த ஃபீல்டிங் செட்டப் சில பேருக்கு வந்து தெரியும், சில பேருக்கு தான் ஃபுல்லாகவே தெரியும். அந்த மாதிரி நம்ம வந்து தெரியாதவங்க ஒன்று தான் இந்த வீடியோ போடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீல்டிங் செட்டப் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஃபீல்டிங் செட்டப் பற்றி நான் சும்மா இந்த எக்ஸாம்பிளில் சும்மா இந்த வீடியோ சொல்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு தெரியாது இந்த ஃபீல்டிங் செட்டப்ஸ்லாம் வந்து. அதனால் வந்து நீங்கள் கிரிக்கெட்டில் ஆட போகிறீங்க, ப்ரொஃபஷனல் ஆட போகிறீங்க, அந்த மாதிரிலாம் ஃபீல்டிங் செட்டப் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் பிச்செல்லாம் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா கிரிக்கெட்டை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆட போகிறீங்க, அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ தான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து வீடியோவில் போயிடலாம் வாங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய என்னோட கிரிக்கெட் வீடியோஸ் நிறைய வரும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபீல்டிங் செட்டப் பற்றி சொல்ல போகிறோம். ஃபீல்டிங் செட்டப் பார்த்தீங்கன்னா, இது வந்து தேர்ட் மேன் ரைஸ், இந்த சைடு 5 லெக், டீப் 5 லெக். அப்புறம் வந்து இந்த சைடு கல்லி எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பவரான பேட்ஸ்மேன், இந்த பல பேட்ஸ்மேன்லாம் வந்து கவர் டிரைவு, அப்புறம் இந்த கட் ஷாட், இந்த சேவக மாதிரி ஆளுங்கலாம் அடிப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து சரியான ஃபீல்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு கல்லி வந்து சார் வந்து எப்பவுமே வந்து கல்லி நிற்க வைக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி ஃபீல்டிங் அவ்வளோ ஃபோர்ஸில் ஒரு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஃபீல்டிங் இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கல்லி. அப்புறம் வந்து இந்த ஸ்லிப்பு தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஃபீல்டிங்லேயே நிற்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்லியில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பால் வந்து சல்லுன்னு வரும். இப்படி கேட்ச் பிடிக்கலன்னா எங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக இன்ஜுரி. அடுத்த மேட்ச் அவ்வளோ கோவிந்தா. ஸ்லிப்பு அதுக்கு மேலே டேஞ்சர். ஏன்னா நம்ம இப்படி நின்றுட்டுருப்போம், இப்படி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பால் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பால் வராது. இதே பால் வராமல் அப்படி முன்னாடி போய்டும், எல்லா ஃபீல்டும் முன்னாடி வட்டாங்க, அப்படிக்காத அடிப்போம்னு நினச்சிருப்போம். திடீர்னு ஒரு ரிவர்ஸ் ஸ்லிப்பு, இல்லாட்டி ஒரு இப்படி கவர் டிரைவ் போகும்போது திடீர்னு எஜ்ஜு விட்டு பின்னாடி தப்புன்னு வரும். அப்படியே மூஞ்சிக்கிட்ட வந்து இப்படி பிடிக்கணும், இல்லாட்டி இப்படி பிடிக்கணும் கரெக்டாக. அதனால ஸ்லிப்பு இந்த கல்லி தான் பேசி போகிறது ரொம்ப டேஞ்சரான ஃபீல்டிங் செட்டப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லாங் ஆஃப்லாம் டேஞ்சர் கேட்டிங்கன்னா அதெல்லாம் டேஞ்சர் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா ஹைட்டாக ஒரு கொஞ்சம் டைம் இருக்கும் முடியறதுக்கு. இந்த கல்லி அப்புறம் இந்த இது ஸ்லிப்பு மட்டும் தான் இந்த டக்குன்னு டைம் இருக்காது. டக்குன்னு நீங்கள் ஃபாஸ்ட் ஆஃப் செகண்டில் ஒரு மூமெண்ட் கொடுத்தாலும் அதனால தான் சூரியகுமார் ரோஹித் சர்மா, விராட் கோலியெல்லாம் கல்லி இதில் அடிக்க வைக்கிறாங்க, ஸ்லிப்பில் அடிக்க வைக்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன் பாருங்க. தேர்ட் மேன் சைடு, அப்புறம் 5 லெக், டீப் 5 லெக், அப்புறம் இந்த சைடு கல்லி, அப்புறம் கவர் பாயிண்ட்டு, டீப் கவர் பாயிண்ட்டு, கவர்ஸு, டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸு, மிட் ஆஃப், மிட் ஆனு, அப்புறம் அதே சைடு லாங் ஆஃப், லாங் ஆனு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிட் விக்கெட், டீப் மிட் விக்கெட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லெக், டீப் ஸ்கொயர் லெக். நிறைய பேர் என்ன சொல்லுங்க, இந்த சைடு ஸ்லிப்பு. நிறைய பேர் என்ன சொல்லுங்க, இதுதான் ஃபீல்டிங் செட்டப்பா, இதுக்கு மேலே எப்படின்னு கேட்டால் மெயினானது ஒன்று. எல்லாருமே வந்து நான் சொன்னதோட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மெயினானது ஒன்று சொல்ல மறந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹிட்டு. கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேன் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிற பேட்ஸ்மேனுக்குலாம் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஹிட் வைக்கணும். ஒரு ஃபீல்டர் தள்ளி வச்சு ஸ்ட்ரெயிட் ஹிட் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ நீங்கள் சில பேர் சிஎஸ்கே மேட்ச் கூட சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மேட்ச் தூபே வந்து போட்டு கரெக்டாக வந்து இவர் போலர் விக்கெட் எடுப்பார் பார்த்தியா, டோனி கரெக்டாக மாஸ்டர் பெயின் கரெக்டாக அந்த விக்கெட் எடுக்க வைப்பார். அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் ஹிட் நிறைய பேர் மறந்துடுவீங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட் அடிக்கிற பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஹிட் வச்சே ஆகும். ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். நம்ம வந்து இது பார்த்து ஃபீல்டிங் செட்டப் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து நம்ம பிச்சை பற்றி சொல்லிடலாம். பிச்சை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆடுறவங்களுக்கு தெரியும், மெத்தவங்களுக்குலாம் தெரியாது. அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, அது பிச்சை பற்றி நம்ம சொல்லிடலாம். பிச்சு வந்து ஒரு 20.12 மீட்டர் இருக்கணும் ஒரு பிச்சு. அப்புறம் வித்து பார்த்தீங்கன்னா 3.66 மீட்டர் இருக்கணும். ஏன்னா அந்த பிச்சு தான் அந்த மாதிரி வித்து லென்த் இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து இந்த சைடு பவுலிங், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவுலிங் ரிசீவ் பண்ணி பவுலிங் போட போகிறேன்னா இது நடுவில் விக்கெட் பேஸ் பிச்சு இதானா 20.12 மீட்டர் இருக்கணும். அப்புறம் வித்து பார்த்தீங்கன்னா 3.66. இதே இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா விக்கெட்டு, இது ஸ்டெம்ஸ் இருக்கிற இடத்துல விக்கெட்டு, இந்த சைடு பவுலிங் கிரீஸு, அப்புறம் பாப்பிங் கிரீஸு. அப்புறம் வந்து இந்த பவுலிங் போடுற இடத்துல இந்த எச் மாதிரி ஒரு பார்த்துருக்கீங்களா, இந்த கிரீஸ் பக்கத்தில் வந்து இப்படி ஒரு கூட அந்த சைடு ஒரு நடுவில் ஒரு எச் மாதிரி ஒரு பார்த்தீங்களா, அந்த எச் வந்து அந்த சைடு ஓரத்தில் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரிட்டர்ன் கிரீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாக்ஸாக வச்சுருப்பாங்க அந்த கணக்கு. அது ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.22 மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவுலிங்கு, அப்புறம் பேட்டிங்கு அந்த மாதிரி தான் வயசு வரும். இந்த பிச்சு பற்றி நம்ம சொல்லிட்டோம். இந்த வீடியோவில் வந்து வேறு ஏதாவது விட்டுருக்கோமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பேன். கிரிக்கெட்டை பற்றி எதனா சொல்லணும்னா நான் மறந்துட்டேன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இதோட உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கலாம். சைனிங் அவுட், கிரிக்கெட் வித் ஃப்ராங்க்லின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.